இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா what is virtualization and its use அதாவது virtualization என்ன அதோட பயன்பாடு என்னன்னு பார்க்க போறோம். virtualization ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் ஆனா அதுக்கு பிசிக்கலா எந்த விதமான ஹார்ட்வேருமே இருக்காது. இப்போ நான் ரெண்டு சினாரியோ மூலமா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 1000 சர்வர் தேவைப்படுது. இப்போ 1000 சர்வர் அவங்க வாங்கலா இருந்தா அதிகமா காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த டேட்டா சென்டர் பெருசா அவங்க டிசைன் பண்ணனும். அதாவது பெரிய டேட்டா சென்டரா இருந்தா தான் 1000 சர்வர் வைக்க முடியும். இப்போ அந்த 1000 சர்வருக்கும் பவர் கொடுக்கணும். அதுக்குன்னு தனியா ஒரு இன்ஜினியர் வச்சு மெயின்டைன் பண்ணனும். இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவானுச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஹை எண்ட் சர்வர் ஒன்னு வாங்கி அதுல ஒரு ஹைப்பர்வைசர் மாதிரி OS இன்ஸ்டால் பண்ணி அதுல இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணும். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு 8 GB RAM மெமரி, ஒரு 4 CPU, ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க் வேணும்னா அந்த ஹைப்பர்வைசர் OSல இருந்து அந்த பர்టిక్యులர் அந்த 8 GB அந்த 4 CPU அதுக்கு அப்புறம் 100 GB ஹார்ட் டிஸ்க்கும் அசைன் பண்ணி அதுல உங்களுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பண்ணி தனியா விர்ச்சுவலாவே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த விர்ச்சுவலா இத எப்படி நீங்க லாகின் பண்ணி பண்ணிக்கலாம்னா ஒன்னு கன்சோல் மூலமா லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் அல்ல ரிமோட் மூலமா நீங்க அதுல வர்க் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் பில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பர்టిక్యులர் ஹார்ட்வேருக்கு. ரெண்டாவது அந்த ஹார்ட்வேரை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு. இத நம்ம என்னன்னு டீடைலா பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வைஸ் நான் சொல்றேன். இப்போ ரெண்டாவது ஒரு எண்ட் யூசர் வைஸ் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் வர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிமோட் பிளேஸ்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் இருக்கும். எல்லாம் ரிமோட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க. அந்த கம்பெனி அவங்க எம்ப்ளாயிக்கு ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்கு ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு US பேஸ் கம்பெனிக்கோ ஒரு யூரோப் பேஸ் கம்பெனிக்கோ ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனி கொடுத்த லேப்டாப் மூலமா ஒரு டெஸ்க்டாப் மூலமாவே எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி அவங்களுக்குன்னு தனியா ஒரு விர்ச்சுவலா ஒரு டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த டெஸ்க்டாப்ல நம்ம ரிமோட் மூலமா லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே அவங்களுடைய விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணுவோம். ஆனா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லொகேஷன் என்னமோ ரிமோட் பிளேஸ்ல இருக்கும். ஆனா நம்ம டேட்டாஸ் எல்லாமே அவங்களுடைய விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ரெண்டாவது சினாரியோ. மோஸ்ட்லி விர்ச்சுவலைசேஷன் இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டரைசேஷன்ல விர்ச்சுவலைசேஷனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். இப்போ விர்ச்சுவலைசேஷன்ல யாரெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்துட்டீங்கன்னா சர்வர் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்கு, அப்ளிகேஷன் விர்ச்சுவலைசேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அதுதான் சர்வர் விர்ச்சுவலைசேஷன். ஒரு 100 சர்வர் அண்ட் இடத்துல ஒரு ஹை எண்ட் சர்வர் வச்சு அதுல இருந்து ஒரு பார்ட்டிஷனா பிரிச்சு அவங்க ஒரு சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, விர்ச்சுவலா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ரிமோட் மூலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் பிளேஸ்ல உள்ள ஒரு கிளையண்ட் அவங்களுடைய நெட்வொர்க்ல அவங்க கொடுத்த ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன் விர்ச்சுவலைசேஷன். அப்ளிகேஷன் மூலமா இந்த விர்ச்சுவலைசேஷன் பண்ணிக்கலாங்க. ஒரு கண்டெய்னர் பிரிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டாக்கர், கியூபர்நெட் இந்த மாதிரி சொல்றோம். இப்போ யாரு இந்த சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, எந்த கம்பெனிஸ் கொடுக்குறாங்க பார்த்துட்டீங்கன்னா VMware பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் பண்றாங்க, சிட்ரிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பண்ணக்கூடிய கம்பெனியுமே அவங்களுடைய ஓன் விர்ச்சுவலைசேஷன் மிஷினையே கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா VMware பார்க்கலாம். VMware பார்த்துடும் போது அவங்களுடைய ப்ராடக்ட் என்னன்னா vSphere. அதுல என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா EXA சர்வர் வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா vCenter வரும். அதுல தான் வந்து நம்ம EXA சர்வர்ல ஒரு லைசன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு EXA சர்வருக்கு 50 சர்வர் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது 50 சர்வர் நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு EXA சர்வர் வந்து ஒரு 1000 GB மெமரியோட வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ ஒரு 4 GB மெமரி அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பிரிச்சு எத்தனை விஷயம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு லைசன்ஸ்னு வச்சிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 தான் நீங்க கிரியேட் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க அந்த விர்ச்சுவல் EXA ஹோஸ்ட்டுக்கு. அப்போ அந்த 50 மிஷின் தகுந்தால நம்ம அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வின்னு ஒரு விர்ச்சுவலைசேஷன் வச்சிருக்காங்க. இதுல பார்த்துட்டீங்கன்னா நம்மளும் நமக்கு தேவையான ஆப்பரேட்டிங் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா VMware வந்து மல்டி ப்ராடக்ட் சப்போர்ட், எல்லா ஆப்பரேட்டிங் சப்போர்ட் பண்ணுது. மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இப்போ சில லிமிட்டட் ஆக்சஸ் கொடுத்து லினக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர் நம்ம சொல்றோம்.
சிட்ரிக் ஹைப்பர்வைசரை போடும்போது நம்ம ரெண்டாவது கேட்டகரியில வரோம். அதாவது VMware மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போது மொதல் கேட்டகரியில் வந்துடுவோம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 100 சர்வர் தேவைப்படுதுன்னா அதை வந்து இந்த VMware மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வைசர் மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரெண்டாவது சினாரியோவில் ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாருமே ரிமோட் பிளேஸ்லேருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா இந்த சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர் மூலமாக அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். சிலருக்கு ஒர்க் பிளேஸ் மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்வைசர் மாதிரி ஒரு OS ஒரு ஹார்ட்வேரில் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்தோம், ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஷேர் பண்ணி கொடுத்தோம். இப்போ மூணாவது என்னன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹை அண்ட் ஹார்ட்வேர் வாங்கியிருப்போம், அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வச்சுக்கிட்டோம்னா, அந்த ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் என்ன பண்ணுறேன்னா அவங்களுமே ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய ஹார்ட்வேரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் ஏற்படுத்தி விர்ச்சுவலாக நீங்கள் மிஷின் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெர்னல் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 100 GB இருக்குன்னா 10 GBக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினும், அதாவது 20 GBக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினும், 30 GBக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது எதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் ஹார்ட்வேரில் உள்ள ரிசோர்ஸை நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் எல்லாமே பிசிக்கலில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே விர்ச்சுவலுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் HP யூனிக்ஸ் ஆப்ரேட்டிசமும் அவங்களுடைய ஓன் விர்ச்சுவல் மிஷினை பண்ணுறாங்க. அதாவது HP ஆப்ரேட்டிசம் வந்து அவங்களுடைய ஓன் ஹார்ட்வேரில் பண்ணுறாங்க, ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மாதிரி. அதில் நிறைய விர்ச்சுவல் மிஷினை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். HP விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் IBM பவர் சிஸ்டம் இருக்குது, அதில் நமக்கு தேவையான ஒரு ஹார்ட்வேரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா லாஜிக்கல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அந்த லாஜிக்கல் பார்ட்டிஷனுக்கு தேவையான மெமரி, CPU, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் அசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆரக்கிள் சோலாரைஸ் வந்து இருக்குது, அவங்களும் இந்த மாதிரி விர்ச்சுவல் கான்செப்ட் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஜோன் ஒரு கான்செப்ட் மூலமாக கொடுக்குறாங்க. அதாவது சோலாரைஸ் ஜோன் அந்த ஹார்ட்வேரில் நம்ம சொல்கிறோம்ல கியூபர்நெட், டாக்கர் இதெல்லாம் ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதேமாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஆரக்கிள் சோலாரைஸ் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக கிடையாது. அப்புறம் விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினோ ஒரு ஃபிசிக்கல் மிஷின்லையோ ஒரு ஆப்ரேட்டிங் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் டாக்கரோ கியூபர்நெட்டோ இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு நமக்கு அந்த ஹார்ட்வேர்லேருந்து என்னென்ன தேவையோ அதை ஒரு கண்டெய்னராக பிரித்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், நிறைய டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது நான் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படலாம். இப்போ என்னுடைய பிசிக்கல் டெஸ்க்டாப்லையோ பிசிக்கல் லேப்டாப்லையோ இதெல்லாம் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நான் டெஸ்டிங் பண்ணும்போது என்னுடைய பேஸ் மிஷினோ ப்ராப்ளம் ஆகலாம். இதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து விர்ச்சுவல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பிசிக்கல் கம்ப்யூட்டரில், அதாவது இது விண்டோஸ் ஆப்ரேட்டிசமாக இருக்கலாம், இல்லை லினக்ஸ் ஆப்ரேட்டிசமாக இருக்கலாம், அந்த பேக்கேஜ் நமக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தேவையான ஒரு லேப் செட்டப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ லினக்ஸ் மிஷின் வேணும்னா லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் மிஷின் வேணும்னா விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன லேப் வேணுமோ அதை நம்ம செட்டப் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்காக நமக்கு இண்டிவிஜுவலாக விர்ச்சுவல் மிஷின் வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுது. யாருக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஒரு டெஸ்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.